என்ன மயக்கிட்ட 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 என்ன மயக்கிட்ட மயக்கிட்ட என்ன மயக்கிட்ட என்ன. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சிங்கப்பெண்ணை படத்தோட விமர்சனம். சிங்கப்பெண்ணை பேரே ஒரு கம்பீரமாக கலக்கலாக இருக்குது இல்லைங்களா, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. சிங்கப்பெண்ணை அப்படின்னா என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு அபலை பெண் ஒரு ஆதரவு தரும் பெண்ணால் உலகளவில் சாதிக்கிற, ஸ்போர்ட்ஸில் சாதிக்கிற ஒரு கதை தாங்க. அதாவது ஹீரோயின் ஷில்பா மஞ்சுநாத், இவங்க ஏற்கனவே 1-2 தமிழ் படங்கள்லாம் நிறைய கன்னட படங்கள்லையும் நடிச்சிருக்கிறாங்க. தென்னிந்திய நடிகை. இந்த படத்தை வந்து JSP ஃபிலிம் ஸ்டுடியோ சார்பில் JSP சதீஷ் எழுதி இயக்கி தயாரித்தும் இருக்கிறாருங்க இந்த படத்தை. உண்மையாக இப்படி ஒரு மோட்டிவேஷன் படம் கொடுத்ததுக்காக JSP சதீஷுக்கு நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன், வாழ்த்துக்கள். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி இந்த ட்ரையத்லான் அப்படிங்கிற போட்டியில் சர்வதேச அளவில் பல பரிசுகளை குவித்தவங்க தான் இந்த ஆர்த்தி. அவங்கள வச்சு தான் இந்த படத்தை வந்து ஒவ்வொரு சிறுமி, இளம் பெண்கள், இவங்களுக்கு இளம் பையன்களுக்கும் கூட மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இந்த படம் வந்திருக்குது. அதாவது சாதாரண குடும்பத்திலேருந்து வர்ற பெண்கள் இங்கே சர்வதேச லெவலில் ஸ்போர்ட்ஸில் சாதிக்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்குது, ஒரு திறமையான ட்ரெயினர் கிடைச்சாலும் இந்த காலத்துலேயும் எப்படி அதிகார வர்க்கத்தால் அவங்க அலைகழிக்கப்படுறாங்கங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த சிங்கப்பெண்ணை. இதில் என்ன பியூட்டின்னா, இவங்க வந்து ஊரில் இருந்து தன் தூரத்து உறவு இல்லை ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த இவங்க வீட்டில் வேலை செய்கிற அவங்க பாட்டியோடு இருப்பாங்க ஆர்த்தி. ஷில்பா மஞ்சுநாத் லீவுக்கு அப்பா வெங்கடேசன் அம்மாவை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. வந்துட்டு ஊர்லேருந்து கிளம்புறப்ப இவங்க பாட்டி செத்துருவாங்க. அந்த பெண்ணையும் கூப்பிட்டு நான் அவளை அழைச்சிட்டு போய் சாதிக்க போகிறேன்ட்டு கிளம்புவாங்க. தாய் மாமா சென்றாயன் படுத்து எடுப்பார், எனக்கு அவளை கட்டி வச்சாகணும், வயசுக்கே வந்திருக்க மாட்டான் அந்த பெண்ணு, அவளை கட்டி வச்சாகணும் அப்படிங்கிற ரேஞ்சில். அப்போது போடான்ட்டு போலீஸில் சொல்லிவிட்டு அவனை பிடிச்சி கொடுத்துட்டு பணத்தை கூட எரிக்க விட மாட்டார். எரிச்சிட்டு பாட்டியோட பணத்தை எரிச்சிட்டு இந்த பெண்ணை கூப்பிட்டுட்டு சிட்டிக்கு வருவாங்க. சிட்டிக்கு வந்தால் இதுக்கப்புறம் சாதனை தான் ஷில்பா மஞ்சுநாத்தோட தேவலை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுதான் இல்லைங்க. கிராமத்து வெள்ளந்தி மனிதர்களோட வில்லத்தனத்தை விட சிட்டியில் எப்படி IAS அதிகாரிகளோட அசிங்கமான முகங்கள் வில்லத்தனம் பண்ணுது, தன் மகளுக்காக தன் அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ணுதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி ஸ்விம்மிங்கால் இந்த பொண்ணால் சாதிக்க முடியாமல் போயிடும். அப்போ மாற்று வழியை யோசிப்பாங்க ஷில்பா மஞ்சுநாத். அதுதான் ட்ரையத்லான்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்விம்மிங், ரன்னிங், சைக்கிளிங், இது மூணும் அட் அ டைமில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே நாளில் அதில் வந்து ஜெயிக்கணும். மற்றவங்களோட இவங்க அதிக மைலேஜ் எல்லாத்துலேயும் ஓடி இருந்தால் இவங்க தான் வின்னர். இந்த மூணுத்துலேயும் இந்த பெண்ணை ஷில்பா மஞ்சுநாத் சாதிக்க வச்சாங்களா, தடை பல கடந்து உலக அளவில் அந்த பெண் சாதிச்சாங்களா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. இதில் அந்த ஆர்த்தியாக நடிச்சிருவங்க உண்மையாகவே ட்ரையத்லான் வீராங்கனை. அவங்கள வச்சு இந்த படத்தை பார்க்குறப்போ சின்ன பிள்ளைங்க, சிறுவர் சிறுமின்னு சொன்னேன், என்ன மாதிரி ஆட்களுக்கு கூட மோட்டிவேஷன் தருதுங்க இந்த படம். நம்மளாம் கூட இன்னும் ஒரு தூண்டுகோல் இருந்திருந்தால் இன்னும் பெரிய லெவலில் ஜொலித்திருக்கலாமே. இன்றைக்கி பத்திரிகையாளராக ஓரளவு ஏதோ இருந்தாலும் அப்படி ஒரு மோட்டிவேஷனை தருது இந்த படம். அதனால் சொல்கிறேன் நான், உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு JSP சதீஷுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிவிட்டு, இந்த படத்தில் நடித்த மற்ற டெக்னீஷியன்கள், இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் குமரன் சிவமணி, அவரோட மியூசிக்கும் இந்த மோட்டிவேஷன் படத்தை இன்னும் பெரிய லெவலில் நம்மளுடைய மோட்டிவேட்டடாக கொண்டு வந்து சேர்க்கறதுல சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அவரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. ஏகாம்பரம் அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவாளர். உண்மையாக அருமையாக பண்ணியிருக்கிறாரு ஒளிப்பதிவு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஷில்பா மஞ்சுநாத் ஆர்த்தியோட கோச்சராகவே வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களோட கோச்சாக வருவார் நம்ம அவரும் சிறப்பாக பண்ணியிருப்பார். இதில் வில்லனாக MN நம்பியாரோட பேரன் தீபக் நம்பியார் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. சில சீன்ஸ் தான் வராரு, ஆனால் பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இவங்களோட அவரோட கோச்சாக வருவார்னு சொன்னேன் இல்லைங்களா, அது பசங்க சிவகுமார் ஷில்பா மஞ்சுநாத்துக்கு கோச்சாக ஊரில் வருவார். அவங்களுக்கு என்ன மாதிரி தடை வரும், தன்னால் சாதிக்க முடியாததை ஒரு அபலை பண்ண அழைச்சிட்டு வந்து ஷில்பா மஞ்சுநாத் சாதிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஒத்த வரியில் சொல்லணும்னா தடை பல கடந்து அவங்க சாதிப்பாங்க. வெங்கடேஷ், சென்றாயன், பிரேம் அவர் தான் இந்த IAS ஆஃபீஸர், பாய்ஸ் ராஜன்
அவருக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, அதாவது பிரேமுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்போர்ட்ஸ் இலாக்கா அதிகாரி ஜானகி, இந்துமதி என பெரிய நட்சத்திர பட்டாலும் படம் ஃபுல்லாக இருக்குது. 1000 இருக்குது, வசதிகள் இருக்குது, பார்க்கக்கூடிய மோட்டிவேஷன் இருக்குது. நாம் எல்லோரும் இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம பிள்ளைங்களோட போய் பார்த்து இந்த மாதிரி படங்களை ஓட வைக்கணும். சும்மா மஞ்சுமோல் பாய்ஸ் மாதிரி படம் இல்லையே தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா வராதுங்க. நாம் பார்த்தா தான் மஞ்சுமோல் பாய்ஸோட சாதனையை, சிங்கப்பெண்ணே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அப்புறம் ஜே பேபி, இந்த மாதிரி இந்த வாரம் நம்ம ஊரில் வந்திருக்க படங்கள் தாண்டும். அதுக்கு தகுதியும் உடைய படங்கள் இந்த தமிழ் படங்கள்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.